கலைக்காக நானா, எனக்காக கலையா, மிருதங்கத்துக்காக ஆல்ரவுண்டா அல்லது ஆல்ரவுண்டுக்காக மிருதங்கமா என்று மிருதங்கத்தோடு போட்டி போடக்கூடிய அன்பு மைத்துவ திருமணர் பெங்களூரை சார்ந்த ஆலம் துரைராஜ் அவர்கள் இன்றைய நாம் ஆல்ரவுண்டு வாத்தியத்தை இசைப்பதோடு ஒரு சமூக சீர்திருத்த சிந்தனை பாடலை பாட வேண்டும் என்று அன்போடு விழாக்குழு சார்பாக கேட்டுக் கொள்கிறோம். அன்பு ரசிகர்களுக்கு விருப்பத்திற்காக நல்லா பேசுங்க. செல்போனை பற்றி ஒரு பாடல் நல்ல சத்தமா பேசுங்க. அந்த செல்போன் இல்லாத ஒரு மனிதன் செத்த மனிதன். அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்கு அதெல்லாம் சொல்லாத. செல்போன் இல்லைன்னா இன்னைக்கு கதையே நடக்காது. பிள்ளைய பாடம் படிக்கிறதுக்கே செல்போன் தான் தேவைப்படுது கொரோனா நேரத்துல. ஆமா, அதனால இப்ப அலோ சொல்லு, அலோ சொல்லு, அலோ நல்லா சொல்லு, அலோ சொல்லு. சரி சொல்லு. செல்போன் பலருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் சீரழிக்கு என்பதை பற்றி எனது சொந்த பாடலா ஒரு பாடல். நீ உனது சொந்த பாடல்னு சொல்ற. இந்த பாட்டை பாடுற 50 பேர் இதே வசனத்தை சொல்றாங்க, ஏன் பாட்டு ஏன் பாட்டுன்றாங்க. இந்த பாட்டை முதல்ல எழுதி பாடுனது நீதான்றது எங்களுக்கு தான் தெரியும். ஆமா, உன்னுடைய பாடல் பாடுங்க பாப்பா எப்படி இருக்கு. எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு இப்பெல்லாம் சாமியாரு கையிலையும் செல்லு செல்லு படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு தேவையில்லா பணம் தேவையில்லாத படத்தை என்ன மயிருக்கு பார்க்க போறேன், தேவை இருக்குன்னு பார்க்க போறேன். அது என்ன தேவையில்லாத படம்? அது என்ன படம்? அதை ஒழுங்கா சொல்லு, புரியுற மாதிரி மக்களுக்கு தெரியணுமா இல்லையா? ஆபாச படம் பார்க்க பாசமான படங்களை என் மக்கள் பார்த்திருக்கிறார்கள், பாசமலர்கள் பார்த்திருக்கிறார்கள், பச்சைகளுக்கு பாவங்களுக்கு குடும்பங்களுக்கு இப்படி பாசமான படங்களை தான் நாங்க பார்த்திருக்கோம். அது என்ன ஆபாசம் சொல்றீங்க? அப்படி ஒரு பாசமா இருக்கு. காலையில கோயில கொண்டு கையை கட்டி நிக்கணும், அதுதான் எனக்கும் தேவை. வாங்க இதுவா நாகரீக வீட்டுக்குத்தான் தகவல் சொல்லுறான். என்ன அவன் செத்து போயிட்டான், அவன் சின்னல எப்படி சொல்லுவாங்க? தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. சரி, அண்ணன் வண்டியில வரையில இன்கம் கார்டு அட்டன் பண்ணாரு. அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங், திரும்பி வர மாட்டாரு. அண்ணன் அவுட் கோயிங் போயிட்டாரு. ஒரு 5000 பணம் கொடுத்தா ஒரு செல்போன் வாங்கலாம், அதே ஒரு 50,000 பணம் கொடுத்தா ஒரு வண்டி வாங்கலாம். 50 கோடி கொடுத்தாலும் போனா உயிர் வருமா? வராதுடா. எங்கும் வேலைக்கு கிளம்புனா வேற வேற மயில கிடையாதா? எங்க போன என்ன பண்ற ஏது பண்ற கேட்டுக்கிட்டே இருப்ப. வயிறு போன முதல்ல சொன்னா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், டாப்பா பண்ண எனக்கு கிடைச்சிச்சாரா, நீ எப்ப வேணாலும் பேசுறா, நான் 24 hours ஃப்ரீ தான்டா. லவ்டா சொன்னோம் இப்படி பொண்டாட்டி உள்ள எல்லாம் பட்டினி போட்டான். எப்படி அதிகாலையில ஒரு ஆம்பளை எதிர்த்து கட்டி போட்டு வேலைக்கு போட்டேன். சாமி கும்பிட்டு வேலைக்கு போன கட்டிங் போட்டு வேலை போறாங்க. கட்டிங்கா போட்டு போவாங்க. வீராகாரம் குடிச்சிட்டு வேலைக்கு போனதும் அந்த காலம். இப்ப காலையில எந்திரிச்சு கட்டிங் போட்டா தான் கையால ஆட்டம் நிக்குது. காலையில எந்திரிச்சா கட்டிங் போட முடியாது. காலையில வேலைக்கு போயிடுறேன், 12 மணிக்கு
1/2 டைம் கேட்கிறேன். எதுக்கு? கடை அப்பதான் தரப்பாங்க. ஒரு ஆம்பளை வெயில நின்று வேர்வை சிந்து உழைக்கிற காசை எங்க கொடுக்கணும்? எங்க கொடுக்கணும்? பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நம்மால அங்கே கொடுக்க மாட்டாரு. சரி, வர்ற வழியில எத்தனை பொம்பளை வச்சிருக்காரு அத்தனை பொம்பளைக்கு ஆப்பர்ல காசு ஏத்தி விடுவாரு. இங்க வீடு சூப்பரா இருக்கும். அருமையா இருக்கு. கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன். மிஸ்டர் வண்டுமுருகன், என்ன பிரச்சனை? நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசுங்க. காதலை பத்தி சொல்லாதீங்க. காதல் என்பது தெய்வீகமானது. இந்த உலகத்திலே மிகவும் புனிதமானது காதல். காதலை அசிங்கப்படுத்தும் முகமாக கள்ள காதல் சொல்லுகிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நல்ல காதல் தான் இருந்துச்சு. எப்படி? இப்ப எல்லாத்துலயும் 2 உண்டு. எப்படி? இன்பம் துன்பம், இரவு பகல், மேடு பள்ளம், சரக்கு சைல்டிஷ். இந்த மாதிரி காதல்ல 2 வகை உண்டு. நல்ல ஒரு காதல் பண்ணா யார் சண்டைக்கு வருவா? நல்ல காதல் பண்ணா பெற்றவங்க கூட பிறந்தவங்க படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையில்லை, நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும்னு சண்டைக்கு வருவாங்க. இதே கள்ள காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா? அந்த பிள்ளையோட புருஷனும் நம்ம பொண்டாட்டியும் விளக்கமாத்த எடுத்துட்டு விரட்டுவாங்க. மாட்டோம்னா அடிப்பாங்க. அப்படி கிடையாதுடா. கள்ளக்காதல் நல்ல காதல்ங்கிறதெல்லாம் வேற. இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்களே, என்ன? பெத்தவங்க வயிற்றுலதான். பெத்தவங்க வயிற்றுல நெருப்பு தானுங்க. வீட்டுக்கு வந்தா காலேஜுக்கு போன பொண்ணு வீடு காணமுங்க. பெத்தவங்க வயிற்றுலதான் நெருப்பு தானுங்க. பெத்த பிள்ளைய பெத்தவங்க வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அது என்ன ஒண்ணு தெரியுமா? பிள்ளைய கரெக்டான நேரத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு மாப்பிள்ளைய புடிச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி இவங்க வயிற்றுல இருக்க நெருப்ப பூரா அவன் தலையில அள்ளி கொட்டிட வேண்டியது. அவன் அதுக்கப்புறம் தீ பிடிச்சி சாகணும். அவன் கடைசி எழுதி இவனை கட்டி அழ கொடுக்கணுமே அப்படின்னு அவன் சாகணும். நெருப்பு அங்க போயிருந்தோ. ஆமா, இந்த நெருப்பு அங்க போயிருந்தா. அதே கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்குள்ள வித்தியாசம் வேற என்ன? வீட்டுக்காரர் வேலைக்கு போயில வாசப்படியில நின்று போயிட்டு வாங்க, டாடா நல்லபடியா போயிட்டு வாங்க, அது நல்ல காதல். அப்படின்னா நல்ல காதல். சரி, அவர் போயிட்டாரு, நீங்க வாங்க வீட்டுக்கு, அது கள்ள காதல். என்னவா சொல்லுவாங்க? ஆமா, வீட்டுக்காரர் போன உடனே அவர் போயிட்டாரு நீங்க வாங்க. நைசா சொல்ற முட்டா படம். அவர் போயிட்டாரு நீங்க வாங்க, அதுக்கு பேரு கள்ளக்காதல். கள்ள காதலுக்கு காரணம் அதுல அளவோடு பேசினாலும் நம்பலானுங்க. எங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு. ஆமா, இப்ப செல்லுல பேசுறதுக்கு என்ன அளவு சொல்லுங்க? நம்ம வயல போன் வந்துட்டா வீட்டுக்குள்ள இருந்து பேசுவாங்க. வேற என்ன? எடுத்துக்கிட்டு சீமக்கரைக்கு ஓடுறாங்க. ஏன் அப்படி? அங்க உட்கார்ந்து என்ன பேசுறாங்க? என்ன பேசுவா? ஏய், நான் அப்புறம் வச்சிருவேன். ஏன்னா முள்ளு காட்டுக்குள்ள போய் வச்சானா குத்தாதா? இங்க என்னமோ ஐடியாவில் இருக்காங்க. அதுல அளவோடு பேசினாலும் நம்பலாம். அனைவருக்கும் நன்றி. ஆமா, அருமையான பாடல. ஆமா, செல்லால உண்டான நன்மைகளையும் சொன்னீங்க, தீமைகளையும் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அதுல என்னன்றீங்க, இந்த காதலை பத்தி சொன்னீங்கல்ல, அதுலதான் எனக்கு திரும்ப திரும்ப உதச்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு மனசுல தோணுச்சுன்னா சொல்லிடணும். சொல்லுங்க ஐயா. ஆங்கிலத்துல 2 வார்த்தை உண்டு. கம்ப்ளீட்னு ஒண்ணு, பினிஷ்னு ஒண்ணு. ரெண்டு ஒண்ணுதானே? அடே, கம்ப்ளீட்னா நிறைவு, பினிஷ்னா முடிவு. ஓஹோ, ஆமா. நிறைவுக்கு முடிவுக்கு என்ன வித்தியாசம்? 2 ஒண்ணு தானே? ஆமா, 2 ஒண்ணுங்க. நீங்க சொன்னீங்க காதல், நல்ல காதல் கிடைச்சதுன்னா அவன் வாழ்க்கை நிறைவா இருக்கும், மன நிறைவா சந்தோஷமா போகும். கள்ள காதல் வந்துச்சுன்னா அவன் வாழ்க்கை பினிஷ், அதோட க்ளோஸ். அவன் வேற வழியே கிடையாது, அவன் க்ளோஸ் ஆகிக்கிறான். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ரொம்ப அருமையான முறையில பாடல் பாடுனீங்க. சமூக சீர்திருத்த சிந்தனை பாடல்கள்னா இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக